திரு இளந்தமிழ் ஆர்வலன், திமுக ஆட்சியில் வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் போதெல்லாம் அது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. ஏனென்றால் அது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணமாக மட்டுமே இருக்கிறது, தமிழக அரசுக்காகவோ அல்லது தமிழக மக்களுக்கான வெளிநாட்டு பயணமாக இல்லை அப்படின்றதா முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு வெளிநாட்டு பயணங்களுக்கு பிறகும் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது முதலமைச்சர் இத்தனை லட்சம் கோடி நாங்கள் முதலீடு ஈர்த்துவிட்டோம், இவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது அப்படின்றத எண்ணிக்கை அளவில் மட்டுமே இப்போது வரை கூறி வருகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைந்த காலமே இருக்கக்கூடிய நிலையில் இப்போதும் அதே கருத்தை மீண்டும் மீண்டும் அரசு முன்வைக்கிறது. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வந்ததாக தெரியவில்லை. எப்படி பார்க்குறீங்க முதற்கட்ட பார்வை? இந்த விளம்பர திமுக என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், செய்யாததையெல்லாம் விளம்பரத்தில் மட்டுமே செய்ததாக சொல்லிக்கொண்டு ஒரு பம்மாத்து அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாலினுடைய அரசை விளம்பர திமுக அரசுன்னு குறிப்பிட்டுட்டு வராங்கன்றத நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, இன்னும் 2 விஷயம் சொல்லணும்னு விரும்புறேன். ஒவ்வொரு தடவை வெளிநாடு பயணம் சென்று விட்டு திரும்பும்போது அவர் செய்தியாளர்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயம் நல்லா அடிக்கோடிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அங்க விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது மட்டும் இத்தனை MOU போட்டிருக்கோம், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறோம், இத்தனை 1000 கோடி மதிப்புள்ளது, இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று வந்து விடுவார். கடைசியான பயணத்தை முடித்துவிட்டு அப்படி வரும்பொழுது இதை பத்தி வெள்ளை அறிக்கை கேட்கப்படுகிறதே என்று கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாத வேலைன்ட்டு போறார். நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரிடம் இருந்து தமிழ்நாடு எதை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஒன்னு, இப்படி செய்தியாளர்களில் வாய்மொழியாக சில விஷயங்களை எழுதி வைத்துக் கொண்டு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, குறிப்பிட்ட 4-5 பேர் கேட்கின்ற கேள்விக்கு மட்டும் அவர் பதில் சொல்லுவாரு. அந்த பதில்கள் அவர் கையில எழுதி வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறதையும் கவனிச்சுக்கங்க. இது விளம்பரத்திற்காக திட்டமிடப்பட்டு செய்யக்கூடிய ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கறத புரிஞ்சு, PR எக்ஸசைஸ் இது உண்மையை வெளியே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, முழுக்க ஒரு PR எக்ஸசைஸ். அது விளம்பர ஒரு நடவடிக்கை தான். ஒன்று, வாய்மொழியாக சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கே நம்ம இப்படி விவாதம் பண்றோமே, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 110 பக்கம் 112 பக்கம் தேர்தலுக்கு வாக்குறுதி அச்சடித்து கொடுத்து அதுல 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு நாங்க 90 விழுக்காடு அதில் முடித்து விட்டோம் என்று இப்போ விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரை, இந்த விளம்பர திமுகவின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பேச்சை என்னவென்று விவாதிப்பது? அப்ப தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு ஒரு சாதாரணமாக மக்கள் ஏமாளிகள், முட்டாள்கள் என்று இந்த திமுகவினர் கணக்கு போட்டுக்கொண்டு இப்படி வாய்ச்சவடால் பேசி வருகிறார்கள் என்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், மிக நன்றாகவே புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வருகின்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதுதான் உண்மை. அதைதான் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு செய்தி வெளிப்பாட்டிலையும் அவங்க அறிக்கையிலையும் பதிவுகளையும் சொல்லிட்டு வர்றாங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 2022-23 அந்த நிதியாண்டுல தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு முதலீடு என்பது 17,247 கோடி. லட்சம் கோடி எல்லாம் கிடையாது, 17,247 கோடி. அடுத்து 2023-24 இந்த நிதியாண்டுல வந்திருக்கக்கூடிய அந்நிய முதலீடு என்பது 20,157 கோடி. 2024-25 இந்த நிதியாண்டுல வந்திருக்கக்கூடிய முதலீடு என்பது 31,103 கோடி. இவ்வளவுதான். இந்த 2025 இந்த ஆண்டினுடைய மார்ச் இந்த நிதியாண்டு முடியும் பொழுது மொத்தமாக இந்த வெளிநாட்டு முதலீடுல விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிற அந்த முதலீடு மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தின்படி 68,507 கோடி மட்டுமே. 68,507 கோடி மட்டுமே. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் வாய் கூசாமல்
இந்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா 10.62 லட்சம் கோடி, அதாவது 10,62,000 கோடி நாங்க கொண்டு வந்திருக்கோம் சொல்ற. 68,000 கோடி தான் கணக்கு இருக்கு, 10 லட்சம் கோடியை காணும். இப்ப இன்னொன்று 10,62,000 கோடி முதலீடு, அதை தனியா பாருங்க. அப்ப இது முதலீடு இங்கே வந்ததா இல்ல வெளிநாடுகளுக்கு இவர்கள் மூலமாக சென்றதா என்றதா இதுல கேள்வி. இததான் மக்கள் கேட்கிறார்கள். திமுகவை சார்ந்தவர்கள், இந்த திமுக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு போகும் பொழுதும் இவர்கள் பணத்தை முதலீடு செய்வதற்காக போகிறார்கள் என்று அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லோருமே சொல்றாங்க. நீங்க நல்லா பாருங்க, 68,000 கோடி தான் வந்திருக்கு, இவங்க 10,62,000 கோடி சொல்றாங்க. சரி, ஒரு வாதத்திற்காக இவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், துணிச்சலாக இவங்க சட்டமன்றத்தில் நாங்க இந்தந்த நிறுவனத்திற்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்தில் இந்த தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள், அரசு மின்சார வசதிக்காக நாங்கள் இந்த சலுகையை செய்து கொடுத்திருக்கிறோம், அவர்கள் நிலம் எடுப்பதற்கு இந்த உதவியை செய்திருக்கிறோம், அல்லது அவர்கள் இத்தனை ஏக்கரா நிலம் வாங்கி இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து இத்தனை ஆயிரம் பேருக்கு அல்லது இத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்று சட்டமன்றத்திலே வாய்மொழியவாது சொல்லுங்க. நீங்க வெள்ளை அறிக்கை கேட்டால் அதை வேலை, அது தேவையில்லாத வேலை என்று ஒரு சிலிர்த்து கொண்டு கோபப்பட்டு கொண்டு செல்லக்கூடிய இந்த பொறுப்பற்ற முதலமைச்சர் ஒரு புறம், வாய்க்கு வந்தபடி தன்னுடைய அந்த புள்ளி விவரங்களை சொல்லிக்கொண்டு இத்தனை லட்சம் கோடி இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் என்று வாய்க்கூசாமல் மீண்டும் மீண்டும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக நினைத்து கொண்டு இந்த விளம்பர திமுக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இதில் நாம் பார்க்க வேண்டிய உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது என்பதை என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ இதற்கு முன்பு பேசிய விருந்தினர்கள் எல்லாம் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் முதலீட்டை ஈர்க்கவில்லை, பெரிய அளவிலான மோசடிகளை மட்டும்தான் ஈர்த்திருக்கிறார்கள், இப்போது அது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்க தொடங்கி இருக்கிறது, திமுக அரசின் மீதான நம்பிக்கை தன்மையை மக்கள் இழக்க தொடங்கிவிட்டார்கள் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை நிறைவானதா? திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே முழுமையாக நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுக்கு காரணம் நம்முடைய விருந்தினர்கள் அனைவருமே குறிப்பிட்டபடி கணக்கு வழக்கு இல்லாமல் வகை தொகை இல்லாமல் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கடனை உயர்த்தி இருப்பது. சரி, அப்படி வாங்கப்பட்ட கடன் குறிப்பிட்ட திட்டங்களுக்காக உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார நிறுவனங்கள், உலக வங்கி போன்ற அமைப்புகள் கடன் கொடுக்கிறார்கள். அப்படி வளர்ச்சி திட்டம் தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியவில்லை. அது தொடர்பாக எந்த அறிக்கையும் அறிவிப்பும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திடமிருந்து இல்லை. நம் பார்வையில் படுகின்ற வகையில் இணையத்தில் தேடி பார்த்தாலும் இந்த மாதிரியான புதிய திட்டங்கள் இந்த கடன் தொகையின் மூலமாக வந்திருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை. அடுத்தபடியாக நான் முன்பே குறிப்பிட்டது போல 10,62,000 கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தொகையை டேலி பண்ணக்கூடிய எந்த விவரமும் அரசு வெளியிடவில்லை. என்ன சொல்றதுன்னா, தெளிவான விளக்கமான தெளிவுரைகள் எதுவும் இல்லை. அவர்கள் கொடுக்கின்ற வாய்மொழியிலே கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இப்ப அடுத்து நாம முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த அளவிற்கு மோசடி நடக்கிறது என்பதற்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் என்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப பெருமழையை எதிர்நோக்கி இருக்கிறோம். பருவமழை கொஞ்சம் முந்தி வந்திருக்கிறது. கடுமையான மழைப்பொழிவு எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த மழைப்பொழிவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இப்ப சென்னையிலேயே எந்த சாலையிலையும் மக்கள் பயன்படுத்துவதற்கு அருகதி இல்லாத மாதிரி அவ்வளவு ஒரு மேடு பள்ளங்களாக பொத்தல்களோடு இருக்கிறது. நிறைய விபத்துகள் ஏற்படுது. ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. ஆனால் இதுக்கு
கடந்த ஆண்டு நம்ம விமர்சனம் செய்தோம். சென்னை மாநகராட்சியை பொறுத்த அளவுக்கு 4000 கோடி 5000 கோடிய பேக்கேஜ் முறையில நாங்க அந்த மழைநீர் வடிகால்களை தெளிவுபடுத்தி இருக்கிறோம், சாலைகளெல்லாம் செப்பனிட்டு இருக்கிறோம் என்று ஏராளமான அறிவிப்புகளை சொன்னார்கள். அதுவும் பேட்டி தான், தொலைக்காட்சியில் அவங்க பேட்டி கொடுக்கக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்திலையும் கடைசி 6 மாதத்திற்கு முன்பு தோண்டப்பட்ட இந்த மழைநீர் வடிகாலுக்கான கால்வாய்க்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள், அந்த சிமெண்ட் கட்டுமானம் அதுல நிறைவு பெறவில்லை, திறந்தே கிடந்தன. அப்படி திறந்தே கிடக்கக்கூடிய அந்த பள்ளங்கள் முழுவதும் இப்ப மழை பொழிந்து இந்த சாதாரண மழைக்கு நிரம்பி அதுல இருக்க அந்த கட்டுமானம் அரையும் குறையுமாக கம்பிகள் நீட்டிக்கொண்டு மக்களுக்கு நடமாடுவதற்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான நிலையில பல பகுதிகளில் சென்னையில் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் வடிகால் அது போன்ற பணிகளை அவங்க செய்யாமல் நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லி, அதிலும் குறிப்பாக இந்த நகராட்சி துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய KN நேரு 90 விழுக்காடு 95 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்து விட்டன என்று மீண்டும் மீண்டும் சொல்வதும், சென்னையை பொறுத்த அளவுக்கு சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அவரும் 80%, 85%, 95% என்று மாறி மாறி புள்ளி விவரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த வேலையாவது நடந்திருக்கிறதா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை வைக்கிறேன். அப்ப நான் சொல்ல வருவது என்னவென்றால், இப்படி எதை எடுத்தாலும் அதுல தவறான புள்ளி விவரங்களை சொல்லி, அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது, இவ்வளவு நிதியை ஒதுக்கி இந்த மாதிரி திட்டங்களை செய்தது திமுக என்று அவர்களுடைய அமைச்சர்களை வைத்து மீண்டும் மீண்டும் பேச வைப்பது. இப்ப இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், அதாவது சேட்டலைட் டெலிவிஷன் பூராவுமே உங்களுக்கு தெரியும் எந்த அளவிற்கு திமுகவுக்கு சப்பை கட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். நான் இஷ்யூஸ் எடுத்து தான் டிபேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். தொடர்ந்து ஒரு மனசாட்சியோடு யோசிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி மட்டும்தான் மக்கள் பிரச்சனையை தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறது. மற்ற எல்லா தொலைக்காட்சிகளும் நான் இஷ்யூஸ் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை, இந்த அரசாங்கத்துல மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவையும் மு.க. ஸ்டாலினை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய ஊழலை பற்றியும் முறைகேடுகளை பற்றியும் பேச மறுக்கின்றார்கள். இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியால குறிப்பா யூடியூப்ல இருக்கக்கூடிய சேனல்களையும் 98 விழுக்காடு கைப்பற்றி கொண்டு திமுக புகழ் பாடக்கூடிய நான் இஷ்யூஸை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை அறிவுஜீவிகளாகவும் அரசியல் விமர்சகர்களாகவும் பத்திரிகையாளர்களும் காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மிக கொடூரமான காட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. 1-2 பேர் மட்டுமே, அந்த யூடியூப் சேனல்கள் மட்டுமே உண்மையான மக்களுடைய சிக்கல்களை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள் இந்த ஊடகங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய பினாமி நிறுவனங்கள் கைக்குள்ளே போட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு நிலவுகிறது. இதை தட்டி கேட்பதற்கோ திருத்துவதற்கோ ஒரு நாதி இல்லாமல் தமிழ்நாட்டை இந்த திமுக தலைமையில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய அரசு, விளம்பர திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களை அனாதைகளைப் போல், கேட்பாரற்றவர்களைப் போல் நடத்துகிறது. முட்டாள்களாக நினைத்துக் கொண்டு நம்மளை மொட்டையடிக்கின்ற வேலையை பார்க்கிறார்கள். இதற்கு நிச்சயமாக மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் இருக்க முடியும். நீங்க குறிப்பாக நான் முதல் சுற்றுல சொன்ன மாதிரியே நாம் வாய்மொழியாக பேசக்கூடிய இந்த அமைச்சர்களும் பிறரும் இந்த தொலைக்காட்சிகளிலே செய்தியாளர்களிடம் பேசுகின்ற விஷயத்தை மட்டுமே நம்ம எடுத்து வைத்து பேசுகிறோமே, இந்த மக்களை எவ்வளவு சாதாரணமாக முட்டாள்களாக திமுக எடை போட்டிருக்கும் என்று சொன்னால், 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை, அந்த நிறைவேற்றாத வாக்குறுதிகளை, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அச்சிட்டு கொடுத்து இந்த 5 ஆண்டு காலத்தை அவங்க ஆட்சியை ஓட்டி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மோசடி செய்வதிலே திமுக மன்னர்களாக திகழ்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுல முத்தாய்ப்பாக நாம் சொல்ல வேண்டியது, இப்ப கடைசியாக ஒரு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் என்ற நிறுவனத்திலிருந்து பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கிறது என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்கள் சொல்ல, அதுல விமர்சனம் ஃபாக்ஸ்கான் நிறுவனமே அதை மறுத்த போது அது வேற ஃபாக்ஸ்கான், இது வேற ஃபாக்ஸ்கான் என்று மிக கேவலமாக இந்த சப்பை கட்டக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய அமைச்சர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்த விளம்பர திமுக அரசியல் இருப்பதற்கு தகுதியற்றது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையை மக்கள் செய்வதற்கு காத்திருக்கிறார்கள் என்பதே என்னுடைய நிறைவு கருத்தாக.